என்னம்மா வேணும்? தம்பி 1 கிலோ தக்காளி இருந்தால் கொடுங்க. என்னப்பா 1 கிலோ தக்காளி கேட்டால் எடை போடாமல் கொடுக்குறீங்க? அம்மா அதெல்லாம் கரெக்டாக இருக்குமா? எடை போட்டு காட்டுப்பா. என்னம்மா கரெக்டாக இருக்கா? ம். வேறம்மா? அரிசி 1 கிலோ கொடுப்பா. தம்பி 100 ரூபாய்க்கு வேண்டாம், 50 ரூபா அரிசி கொடுங்க. சரிம்மா. வேறம்மா? 1 லிட்டரு ரீஃபண்ட் ஆயில் கொடுங்க. 1 லிட்டர் தான் கேட்டேன், 2 லிட்டரு இருக்கு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீமா? அப்படியா, சரி. எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. வரேன். அண்ணா 1 லிட்டர் ஆயில் பேக்கெட் ஒன்று. வேற என்னண்ணா 1 பேக்கெட் தரீங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தானே? அப்படிலாம் இல்லையம்மா. அப்போ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க? அவங்க நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் உள்ள எந்த கடைக்கு அவங்க போனாலும் எக்ஸ்ட்ராவாக தான் தருவாங்க. அதுவும் நம்ம காசும் கம்மியாக தான் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி? ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்காக இல்லை, அவங்க புருஷனுக்காக. சுப்பிரமணி சார் எங்கள் ஊரில் உள்ள எல்லா பசங்களுக்கும் 1 பைசா கூட வாங்காமல் டியூஷன் எடுத்து சார். அவ்வளோ நல்லவர். அவருக்கு தேவை எல்லா பசங்களும் நல்லா படிக்கணும், அது மட்டும்தான் ஆசை. நான்லாம் 12th வரைக்கும் படித்ததுக்கே அவர் தான் ரீசன். அவர்லாம் இல்லைனா நான்லாம் படிச்சிருக்கவே மாட்டேன். இவ்வளோ நல்லவரா? எங்கள் ஊருக்கு அவர் கடவுள் மாதிரி. அவரால் இங்கே படித்து பெரியாளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்ன, 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்து அவர் கை கால் வராமல் போயிடுச்சு. அன்னையிலேருந்து எங்கள் சார் படுத்த படுக்கையாகவே இருக்கார். அவருக்கு பசங்கள்லாம் இல்லை, மனுஷன் சேர்த்து வச்ச காசுலாம் படிப்புக்காக கஷ்டப்படுற பசங்களுக்கு செலவு பண்ணிட்டார். அவருக்குன்னு காசு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று, தர்மம் தலை காக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் இவர்கிட்ட பார்த்தேன். அன்றைக்கி அவர் படிப்புக்காக ஹெல்ப் பண்ண பசங்க எல்லாம் தான் இன்றைக்கி ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவர்கிட்ட படித்தவங்களாம் நல்லா பெரிய நிலைமையில் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் இந்த மல்லிக்கடை வச்சுருக்கீங்க? இது எங்கள் அப்பாவோட கடை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். சுப்பிரமணி சார் விட்ட அந்த கல்வி சேவையை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் அவர் செய்கிற பெரிய கடமையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.